இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான டேஸ்டான சிம்பிளான ஒரு மட்டன் பிரியாணி தான் பார்க்க போறோம். சிம்பிளா செய்யப்படுறமே டேஸ்ட் வந்து கூடுதலா இருக்குமா இருக்காதா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். அதாவது நம்ம வீட்டுல வந்து என்ன பண்ணுவோம், கெஸ்ட் வந்தா ஒரு மாதிரி செய்வோம். அதே நம்ம வீட்டுல இருந்தோம்னு வைங்களேன், இருக்கிறத வச்சு ஒரு பிரியாணி செய்வோம்ல, அதே மாதிரிதான் ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க இதை ஈஸியா எப்படி செய்யலாம் அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்க போறோம். பாருங்க, இப்ப வந்து நம்ம கிட்ட நிறைய ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம். என்னன்னு பாத்தீங்கன்னா 700 ரூபாய்க்கு மேல வாங்குறவங்களுக்கு மல்லி இலைப்பொடி இல்லைன்னா புதினா இலைப்பொடி ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு ஃப்ரீயா வாங்கிக்கலாம். அது மாதிரி 1500 ரூபாய்க்கு மேல வாங்குறவங்களுக்கு மல்லி இலைப்பொடி, புதினா இலைப்பொடி, கோதுமை மால்ட் இதுல மூணுத்துல எது வேணாலும் நீங்க வந்து 2 வாங்கிக்கலாம். 1500 ரூபாய்க்கு மேல வாங்குறவங்க. 3000க்கு மேல வாங்குறவங்களுக்கு மல்லி இலைப்பொடி 100 கிராம், புதினா இலைப்பொடி 100 கிராம், கோதுமை மால்ட் 100 கிராம், அதுக்கப்புறம் கொள்ளு வெயிட் லாஸ் கஞ்சி, முளைக்கட்டிய கொள்ளு வெயிட் லாஸ் கஞ்சி 100 கிராம். இந்த 4த்துல 3 வந்து உங்களுக்கு 100 கிராம் வந்து ஃப்ரீயா கிடைச்சிரும். 5000க்கு மேல வாங்குறவங்களுக்கு புதினா இலைப்பொடி 100 கிராம், மல்லி இலைப்பொடி 100 கிராம், கோதுமை மால்ட் 100 கிராம், அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் கஞ்சி இருக்குல்ல, கொள்ளு வெயிட் லாஸ் கஞ்சி 100 கிராம், இதோட சேர்த்து புளிச்சக்கீரை 100 கிராம். அதுல 4 வந்து நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கலாம். 5 உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், 4 நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கலாம். 7000க்கு மேல நீங்க மசாலா பொருட்கள் எல்லாம் வாங்குறவங்களுக்கு மல்லி இலைப்பொடி 100 கிராம், புதினா இலைப்பொடி 100 கிராம், அதுக்கப்புறம் கோதுமை மால்ட் 100 கிராம், வெயிட் லாஸ் கஞ்சி, கொள்ளு வெயிட் லாஸ் முளைக்கட்டிய கஞ்சி இருக்கு இல்லையா, அது 100 கிராம், அதுக்கப்புறம் பாவக்காய் பொடி 100 கிராம், அதுக்கப்புறம் புளிச்சக்கீரை 100 கிராம். இந்த 6மே உங்களுக்கு வந்து ஃப்ரீயா கொடுக்குறோம். உங்களுக்கு இந்த ஆஃபரை நல்லா பயன்படுத்திக்கோங்க. இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மெகா ஆஃபரா இருக்கும். இந்த ஆஃபர் எல்லாமே வெப்சைட்ல உங்களுக்கு காட்டாது. அந்த ஆஃபரோடது என்னென்ன பொடி இருக்கோ அதை நான் உங்களுக்கு வந்து அமுச்சு விட்டுருவேன். நீங்க வந்து தைரியமா நீங்க ஆர்டர் பண்ணலாம். இதுவும் நல்ல பயனுள்ள ஆஃபர் உங்களுக்கு. வாங்கி இந்த பொன்னி பச்சரிசியை வச்சுட்டு இன்னைக்கு வந்து நம்ம மட்டன் பிரியாணி செய்ய போறோம். எல்லாராலையும் ஜீரக சம்பா அரிசியும் பாஸ்மதி அரிசியும் வாங்க முடியாது. நம்மளுமே பாத்தீங்கன்னா டெய்லியுமே நம்ம வந்து இந்த மாதிரி அரிசி வாங்கி செய்யறது நமக்குமே கொஞ்சம் செலவு கூடுதலா இருக்கும். ஆனா இந்த மாதிரி பொன்னியில பச்சரிசி இருக்கு, இதுல வந்து நம்ம பிரியாணி செஞ்சாலும் சும்மா அட்டகாசமா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாருமே எப்ப வேணாலும் நம்ம வந்து இதை செஞ்சு சாப்பிடலாம். அதனால நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி பொன்னி பச்சரிசி ஒரு 1/2 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை போட்டுட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம், பிரியாணி செய்ய ஆரம்பிக்கும் போது இந்த தண்ணியில இந்த அரிசியை ஊற வச்சிடலாம். 1/2 கிலோ அரிசி. என்னென்ன பொருட்கள் எல்லாம் போடுறோம்னு பார்க்கலாம். இது பாருங்க, இது வந்து பட்டை வந்து ஒரு பீஸ் அளவுக்கு போட்டுக்குவோம். இதுலயே ஒரு 5 ஏலக்காய் போட்டுக்குவோம். பாருங்க, ஒரே ஒரு அன்னாச்சி மொக்கு போட்டுக்கலாம். ஜாதிக்காய் ஒரு சின்ன பீஸ் போட்டுக்குவோம். இது கல்பாசி ஒரு சின்ன பீஸ் போட்டுக்குவோம். இதுல 4 கிராம்பு, ஒரு 10 மிளகு, 2 பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம், 3 முந்திரி பருப்பு நான் என்ன பண்ணிருக்கேன் இந்த மாதிரி உடைச்சு வச்சிருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். இதுல ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, பிரியாணி இலை ஒரு சின்ன பீஸ் போட்டுக்கலாம். இது எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணணும், ட்ரை ரோஸ்ட் பண்ணிடணும். இந்த அளவுக்கு பொரிஞ்சா போதும். இப்ப எடுத்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். இதை வந்து பொடி பண்ணிட்டு வந்துடலாம். இந்த பிரியாணி செய்யறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இந்த சைஸுக்கு இஞ்சி எடுத்துக்கலாம். சின்னதா 2 இஞ்சியும் எடுத்துக்குவோம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்குவோம். பாருங்க, 2 கட்டி பூண்டு எடுத்து வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இதுல கொஞ்சமா கொத்தமல்லி இலை, கொஞ்சமா புதினா இலை, ஒரு 10 சின்ன வெங்காயம், இந்த கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றி அரைக்கிறதுக்கு பதில் நம்ம இந்த தயிர் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இதையும் பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். இதையும் வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க, இந்த தயிர் எடுத்தோம் இல்லைங்களா, அந்த கரண்டிலேயே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், 2 கரண்டி அளவுக்கு கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 கரண்டி அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயும் நெய்யும் காஞ்சிருச்சு. இப்போ வந்து என்ன பண்ணலாம், ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, அன்னாச்சி மொக்கில் 2 இதழ் மட்டும் போட்டுக்கோங்க, 2 கிராம்பு, ஒரே ஒரு கல்பாசி, இதை மட்டும் சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், சின்னதா 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இதுலயே கொஞ்சமா புதினா இலை, கொஞ்சமா கொத்தமல்லி இலை. வெங்காயம் எல்லாம் நல்லா இந்த மாதிரி நல்லா சுருள வதங்கிடணும். இந்த மாதிரி நல்லா வதங்கிடணும். வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, அரைச்சு வச்சிருக்கேன் இந்த விழுது, இது அப்படியே போட்டுடலாம். நம்ம வந்து கம்மியான அளவு தான் நம்ம போட்டிருக்கோம் எல்லாமே, அதனால இது அப்படியே இதுல சேர்த்துணும். சேர்த்துட்டு அரைச்சு வச்சிருக்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த தயிரோட சேர்த்து அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்தே போட்டுடலாம். பாருங்க, இதோடய சேர்த்து நம்ம என்ன பண்ணலாம், இதுல 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், இந்த 2 தக்காளியும் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு பச்சை மிளகாயை கீறி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம்.
இந்த அளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க 400 கிராம் அளவுக்கு பொன்னி பச்சரிசி எடுத்தேன். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3/4 கிலோ அளவுக்கு மட்டன் இதையும் சேர்த்துடலாம். பாருங்க, இதுல கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதுல 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ இந்த மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இதுலயே சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, இதுல என்ன பண்ணிருக்கேன், இஞ்சி பூண்டு அரைச்சது, அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு, அந்த பிரியாணி மசாலா அரைச்சோம் இல்லையா, அதுல எல்லாத்துலயும் தண்ணி ஊத்தி கலந்து வச்சிருக்கேன். இந்த தண்ணியை நம்ம இதுல ஊத்திக்கலாம். ஏன்னா மசால் ஃபுல்லாவே இதுலதான் இருக்கும், அதனால நம்ம ஊத்திக்கலாம். இதுல 1 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்தேன் அப்படின்னு இல்லையா, அதனால 1.25 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். இப்போ இந்த 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணியை இந்த மட்டன் வேக வைக்கிறதுக்கு ஊத்திக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு போட்டு குக்கர் மூடி வச்சிடலாம். பாருங்க, இப்போ குக்கர் வெயிட் போட்டுடலாம். இது 2 விசில் மட்டும் வந்தா போதும். 2 விசில் வந்துட்டு ஒரு 3 நிமிஷம் ஸ்லோ ஃபிளேம்ல வச்சுக்கலாம். அப்புறம் எப்படி பிரியாணி செய்யலான்றத பார்க்கலாம். எடுத்து பார்க்கலாம். மட்டன் வந்து சூப்பரா நல்லா வெந்துருச்சு பாருங்க, பாக்குறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்குவோம். நல்லா பஞ்சு மாதிரி வெந்திருக்கு பாருங்க மட்டனு. இப்போ வந்து என்ன பண்ணலாம், நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சிருக்க 400 கிராம் அளவுக்கு அரிசி, இது வந்து பொன்னி பச்சரிசி. பாருங்க, இப்போ வந்து என்ன பண்ணலாம், நான் ஏற்கனவே 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்தி தான் மட்டனை வேக வச்சேன். இப்போ நம்ம ஊத்துறது சுடுதண்ணியாவே ஊத்திக்கலாம். இதுல 1 கப் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணியை கொஞ்சம் குடிச்சு பாத்தீங்கன்னா உப்பு தூக்கலா தெரியணும். அப்படி இருந்ததுன்னா நீங்க செய்யற பிரியாணிக்கு உப்பு சரியா இருக்கும்னு அர்த்தம். பாருங்க, இதுல கொஞ்சமா கொத்தமல்லி இலை, கொஞ்சமா புதினா இலையை பிச்சு போட்டுருங்க. இப்போ நம்ம வந்து குக்கர் மூடிடலாம். மூடிட்டு வெயிட் போட்டுடலாம். 1 விசில் வந்தா போதும். இப்போ 1 விசில் வந்துருச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, இந்த இடத்துல வந்து தோசைக்கல்ல வந்து சூடு ஏற்றி வச்சிருக்கோம். இந்த தோசைக்கல்லைய நல்லா ஸ்லோவா வச்சிடலாம். ஸ்லோவா வச்சு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷம் கழிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா 10 நிமிஷம் கழிச்சு நம்ம வந்து ஓபன் பண்ணி பார்க்கணும். பாருங்க, இப்ப ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. வாங்க இப்ப எடுத்து வச்சு பார்க்கலாம். மட்டன் பிரியாணி நல்லா சூப்பரா, சாதம் பாருங்க குழையாம ரொம்ப நல்லா வந்திருக்கு. அடியும் பிடிக்கல, நம்ம ஊத்துன தண்ணிக்கு நம்ம அடியும் பிடிக்கல, ரொம்ப நல்லா வந்திருக்கு. பிரியாணி எல்லாம் செஞ்சா செலவாகும் அப்படின்னு நினைக்கிற நேரத்துல இந்த மாதிரி நீங்க அரிசியை போட்டு நீங்க வந்து பிரியாணி செய்யுங்க. இதுக்காக ஜீரக சம்பா அரிசியோ இல்லைன்னா பாஸ்மதி அரிசி தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி பொன்னி பச்சரிசி இருந்தாலே போதும். உங்களுக்கு பாருங்க பிரியாணி நல்லா சாஃப்டா சூப்பரா எப்படி இருக்கு பாருங்க. எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். நல்லா மட்டனும் பாருங்க நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. அரிசியும் வந்து பாத்தீங்கன்னா குழையாம நல்லா வந்திருக்கு பாருங்க. வாங்க இப்ப எடுத்து வச்சு பரிமாறிக்குவோம். இந்த பிரியாணிக்கு நல்ல ஒரு தயிர் வெங்காயம் வச்சுக்கோங்க. இந்த வெயிலுக்கு வந்து நல்லா குழு குழுன்னு சூப்பரா இருக்கும். இதுக்கு ஒரு சூப்பரான மட்டன் குழம்பு, அது சூப்பரா ஒரே ஒரு முட்டை வச்சுக்கலாம். பாருங்க, மட்டன் பிரியாணி செஞ்சவங்க ஒரு ஹாட் பாக்ஸ்ல போட்டு வச்சிடலாம். இனிமே இந்த பிரியாணி சாப்பிட்றதுக்காக நீங்க கடைங்களுக்கே போக வேண்டாம், ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க. இது வந்து அருமையான ஒரு மட்டன் பிரியாணி தான் செஞ்சிருக்கோம். இது நம்ம வீட்டுல இருக்க பொன்னி பச்சரிசி வச்சே நம்ம செஞ்சிருக்கோம். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது, அந்த அளவுக்கு வந்து நல்ல நீளமாவும் வந்திருக்கும், குழஞ்சும் போகல, மட்டனும் நல்லா சாஃப்டா வெந்து ரொம்ப நல்லா இருக்கு. மசாலாவும் நம்ம வறுத்து அரைச்சு உடனே செய்யறதுனால வாசனை வேற லெவல்ல இருக்கும். இது வந்து நல்ல ஒரு தலப்பாக்கட்டி பிரியாணி கடையில போய் நீங்க பிரியாணி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ, அப்படி இல்லைன்னா பொன்ராம் பிரியாணின்னு இருக்கு பாத்தீங்களா, அதுல கூட மிலிட்ரி கிச்சன் ஒண்ணு இருக்கும், அதுல போய் பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா இதே டேஸ்ட்ல தான் வரும். ஏதாவது குறைஞ்ச செலவுல நம்ம வந்து நல்ல பிரியாணி நம்ம வீட்லயே நீங்க வந்து செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வாரம் சண்டே வந்து நீங்க உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பா நீங்க இது பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து வேற லெவல்ல இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதோட அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.